சித்திரை திருநாள். சித்திரை மாதப்பிறப்பை தமிழர்கள் சித்திரை திருநாளாக கொண்டாடுவர். இது வழக்கம். சித்திரை மாதம் முழுவதும் ஊர் முழுக்க திருவிழாக்கள் நடைபெறும். சித்திரை முழுநிலவு நாளில் இந்திர விழா, வசந்த விழா என எண்ணற்ற விழாக்களை தமிழர்கள் கொண்டாடுவர். இளவேனில் காலம் விடைபெற்று முதுவேனில் தொடங்குவதன் அடையாளம்தான் சித்திரை முதல் நாள். இத்தகைய பருவகாலங்கள் தான் தமிழர் ஆண்டு முறைக்கு மூலமாக அமைக்கிறது. விவசாயத்திற்கு பருவ காலங்களை சரியாக நிர்ணயிக்க வேண்டியிருந்தது. ஆரம்ப காலங்களில் சந்திரனின் பரிணாமங்களை வைத்து பருவ காலங்களை தீர்மானிப்பது இலகுவாக இருந்தது. அதன் அடிப்படையில் தமிழர்கள் சந்திர ஆண்டு கணக்கை உருவாக்கினர். இன்றைக்கு 1800 முதல் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்தார்கள். தமிழர்களின் கணிப்பு காவிரியில் நீர் பெருக்கெடுக்கும் நாளிலிருந்து தொடங்கியது. பருவ காலங்களின் பெயர்வு காரணமாக அவற்றின் தன்மை மாறிக்கொண்டே போனதால் ஆடி பிறப்பையும் ஆடி பெருக்கையும் வேறுபடுத்தி பார்க்க தமிழர்கள் கற்றுக்கொண்டனர். ஆக மொத்தம் ஆதியில் தமிழர்களின் ஆண்டு என்பது ஆடி மாதம் 1ஆம் திகதி அன்றுதான் ஆரம்பமாயிற்று. தொல்காப்பியர் காலத்தில் ஆவணி மாதம் தமிழர்களின் புத்தாண்டாக மாறியது. ஆவணியில் தொடங்கி ஆடியில் முடியும் கொல்லம் ஆண்டு சுழற்சி முறையைத்தான் பழந்தமிழர் ஆண்டின் தொடக்கம் என்று தன் தொல்காப்பிய உரையில் குறிப்பிடுகிறார் நச்சினார்க்கினியர். இப்போது பருவ காலங்கள் நன்றாகவே பெயர்ந்துவிட்டன. ஆண்டு கணக்கு சூரிய ஆண்டாக மாறிய பின்னர் 2 பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. முதலாவதாக தமிழ்நாட்டை ஆளத் தொடங்கிய பல்லவர்கள் ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலிவாகன ஆண்டு கணக்கை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தினார்கள். இந்த கணக்கு வசந்த காலத்தின் முதல் நாளை ஆண்டின் ஆரம்ப நாளாக நிர்ணயித்தது. அப்படித்தான் ஆரம்பத்தில் சித்திரை மாதம் அந்த நாட்களில் தொடங்கியது. இரண்டாவது மாற்றம் என்னவெனில், தமிழ்நாட்டில் சித்திரை 1ஆம் திகதி ஆண்டை புகுத்திய பல்லவர்கள் அதனையே லாவோசு, கம்போடியா, தாய்லாந்து, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் புத்தாண்டாக புகுத்தினார்கள். அவர்கள் அனைவரும் இன்று வரை சித்திரை 1ஆம் திகதியை தான் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். சித்திரை 1 ஆண்டு கணக்கு சுழற்சி முறையில் இருக்கும் 60 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் வந்தபடியே இருக்கும். இந்த 60 ஆண்டுகளுக்கும் பிரபவ் முதல் அட்சய் என்று 60 பெயர்கள் இருக்கின்றன. இந்த 60 ஆண்டுகளின் பேரில் ஒரு பெயரும் தமிழ் பெயர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 60 ஆண்டு சுழற்சி முறை மராட்டிய நாட்டு மன்னனான சாலிவாகனன் என்பவனால் கிபி 78ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழர்கள் சூரிய மற்றும் சந்திர நாட்காட்டி இரண்டையும் பயன்படுத்தினர். சூரிய நாட்காட்டி விவசாய நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சந்திர நாட்காட்டி சமய மற்றும் சடங்கு நிகழ்வுகளில் ஒரு பங்கை கொண்டிருந்தது. இதனை தாங்கிய திருக்கணிதம், வாக்கியம் போன்ற ஐத்திரம், பஞ்சாங்கம் நிலவி வருகிறது. இந்நடைமுறையை தமிழர்கள் ஏற்பது வழக்கமானாலும் தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றுப்படி தை முதல் நாளை புத்தாண்டாக தொடங்கினர் என்பதற்கான கல்வெட்டு பதிவுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வசந்தத்துடன் வருகிறாள் சித்திரையாள், சிந்தை மகிழ வாழ்த்தி வரவேற்போம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை.